குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் அம்மாவை சேரும். ஸோ ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டாக தான் இருக்கீங்க. ஒரு நாட்டுடைய பிரதமரே வந்து ஒரு மத துவேஷ பேச்சு, வெறுக்கத்தக்க பேச்சு, ஒரு மதத்தின் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா பிளவுபடுத்துகின்ற, மக்களை பிளவுபடுத்துகின்ற பேச்சு, அது எப்படி சரி வரும்? சரி, நீங்களும் அண்ணாமலை கண்டு பயப்படுறீங்களா? எதுக்கு பயப்பட அவசியம்? ஏங்க, ஏன்னா ஏடிஎம்கே ஃபைல்ஸே வெளில விடுவோம் ஏங்க அரசியல் அப்படின்னாரு, அதுலேருந்தே முட்ட ஆரம்பிச்சிருச்சு. அரசியல் ஸ்காலர் அதிமுக, அரசியல் ஸ்காலர்லாம் கிட்டத்தட்ட 50 வருஷம் மேலே இருக்க கட்சி. ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பொதுச்செயலாளர்லேருந்து நாலுலேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா 40 வருஷம், 45 வருஷம், 30 வருஷம் மேலே எல்லாம் சீனியரு. இப்போ மோடி வந்து உங்களுக்கு எதிரியா நண்பனா? எங்களை பொறுத்தவரை வந்து மாநிலத்துக்கு நல்லது செஞ்சால் யாராக இருந்தாலும் பாராட்டுவோம். இப்போ என்ன ஆகணும், இதனால் ஒரு பிரதமரே இப்படி வந்து ஒரு டிஃபரன்ஷியேட், ஒரு வேறுபடுத்தி பார்த்து பேசுகிறாரு. அப்போ கீழே உள்ளவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? இந்த கவிஞர் வந்து எழுதுறதே பிஜேபி மையமாக வச்சு எழுதி, என்னமோ நாங்கள் சேர்ந்தால் தான் வந்து டிஎம்கே வந்து வீழ்த்த முடியும் பிஜேபியோட, அது தவறான கருத்து. திமுகவுக்கு எதிர்ப்பை காட்டணும்னா ஒரு பிஜேபிக்கு போடுறதான் அந்த ஓட்டு வேஸ்ட்டு, வேறு எந்த கட்சிக்கு போட்டாலும் அந்த ஓட்டு வேஸ்ட்டு. அப்போது அண்ணா திமுகவுக்கு ஓட்டு போட்டால் தான் திமுகவுக்கு ஒரு எச்சரிக்கையும் ஒரு எதிர்பார்ப்பு. ஃபார்வர்ட் காஸ்ட் ஓட்டுலாம் வந்து சாலிடாக வந்து நிறைய ஏடிஎம்கே குழு வழக்கமா, இப்போ வந்து அதில் ஒரு பாதி அங்கே போயிடுச்சு இல்லை? நீங்கள் பார்த்தீங்களா? பாதி அங்கே போச்சு. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, ஆறிலும் சாவு நூறிலும் சாவு தாயகம் காப்பது கடமையடா, என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டிடில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, புரட்சி தலைவர் இருக்கிறார் மயங்காதே, புரட்சி தலைவி இருக்கிறார் மயங்காதே. வணக்கம் வாவ் தமிழா நண்பர்களே, இன்று நாம் சந்திக்க போகும் விஐபி கலகலப்பானவர், முன்னாள் அமைச்சர், முன்னாள் சபாநாயகர், எல்லாவற்றுக்கும் மேலாக உற்சாகமான மனிதர் திரு ஜெயக்குமார் அவர்களைத்தான் நாம் சந்திக்க போகிறோம். சார் வணக்கம். வணக்கம் சந்திரசேகர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். லுங்கியோட சூப்பர் ரிலாக்ஸ்டா இருக்கீங்க இருக்கு. பொதுவாக வந்து இடம் பொருள் ஏவல் இருக்கு, மூணுமே முக்கியம். எந்தெந்த இடத்துல எப்படி இருக்கணும் அப்படிதான் இருக்கணும். ஆமா, இப்போ ரிலாக்ஸ் டைம் இது உங்களுக்கு. ரிலாக்ஸ் டைம்னு சொல்ல முடியாது. பொலிட்டீஷியன் ஆஸ் வெல் ஆஸ் வந்து மக்களோட ஒரு தொடர்புள்ள ஆள் என்ற அடிப்படையில் எப்போதுமே வந்து பிஸியாக தான் இருப்போம். அதனால் வந்து ரிலாக்ஸ்ன்றதுலாம் கிடையாது. எலெக்ஷன்ஸ் வரும் போகும். தேர்தல்ன்றது 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வருது. அதனால் வந்து ஒரு 2 மாதம் கடுமையான உழைப்பு, அதுக்கு பிறகு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்பு அது ஒரு எம்பி எம்எல்ஏ என்ற அடிப்படையில் அந்த உழைப்பு இருக்கும். ஆனால் அதை தாண்டி மக்கள் சேவை இருக்கு இல்லையா? மக்கள் சேவையில் எப்போதுமே அது ஒரு 24 மணி நேரமாக நம்ம வந்து அந்த சிந்தனை தான் இருக்கும். ரிலாக்ஸ்னால் நான் என்னை பொறுத்தவரை ரிலாக்ஸ்னால் பொதுவாக ஒர்க்லோடு அதிகமாக இருந்து அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தலைவர் பாடல்கள், பழைய பாடல்கள், இதெல்லாம் வந்து ரொம்ப எனக்கு சரி பிடிக்கும். தலைவர் பாட்டு ரொம்ப பிடிக்குங்கிறீங்க. இப்போ நான் ஒரு கவிதை சொல்கிறேன், இதுக்கு தலைவர் பாட்டாலே பதில் சொல்கிறீங்களா? தாராளம். தலைவர் எல்லாத்துக்கும் சொல்லி வச்சிருக்காரு. சரி, கவிதை சொல்லாம சொல்லி வச்சிருக்காரு. நான் படித்த இன்னைக்கு இருக்க ஆட்சி சொல்லலாம், ஏற்பவருக்கே காலம் என்று எண்ணி விடாதே, போய் எத்தனை நாள் கை கொடுக்கும் மறந்து விடாதே, ஒரு நாள் இந்த நிலைமைக்கெல்லாம் மாறுதல் உண்டு, அந்த மாறுதலை சந்திப்பதற்கு தேர்தல் உண்டு. அப்போ எவ்வளோ அருமையாக சொல்லியிருக்காங்க. தம்பி காஞ்சியிலே நாம் பிறந்த நேத்து. அது மாதிரி நிறைய வரிகள் வந்து இன்னைக்கும் வந்து காலத்துக்கு தகுந்த பொருந்துற மாதிரி தான் தலைவர் அந்த காலத்திலேயே வந்து பாடல்கள் வந்து கவிஞர் மூலமா நாட்டு மக்களுக்கு வந்து அதை அர்ப்பணிச்சவர். சரி சரி, நீங்க அந்த கவிதை சொல்லுங்க. ரொம்ப சாதாரண கவிதை நான் படித்தேன். தாமரையும் இலையும் சேர்ந்திருந்தால் கதிரவனும் கையும் கலகலத்து போயிருக்கும், இலை இங்கே ஈகோ பார்த்தது, இலை இங்கே ஈகோ பார்த்தது,
சூரியனுக்கு சுக்கிர தசை. அது சொல்றதே அவங்களோட வீழ்ச்சி தான். நீங்க எதை மைண்ட்ல வச்சு சொல்றீங்கன்னு எனக்கு தெரியுது. எனக்கு பிஜேபி மனசுல வச்சு சொல்றீங்க. ஆமா, அது சொல்றதே அவங்க வீழ்ச்சி தானே. உங்க பாட்டுல பதில் சொல்லுங்களேன். தாராளமா சொல்லுவேன். பட் அதுக்கு முன்னாடி சொல்லலாம் இல்லையா? சொல்லுங்க. அதாவது அந்த 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 கவிஞர் வந்து எழுதுறது பிஜேபி மையமா வச்சு எழுதி என்னமோ நாங்க சேர்ந்தாதான் வந்து டிஎம்கே வந்து வீழ்த்த முடியும் பிஜேபியோட. அது தவறான கருத்து. 2014 வந்து வெற்றி பெற்றது பிஜேபியோட சேர்ந்து வெற்றி பெற்றோனாங்க. அந்த 2016 வந்து அம்மா வந்து பிஜேபியோட சேர்ந்த வந்து ஆட்சி அமைச்சாங்க. தனிப்பட்ட முறையில் அடிச்சாங்க எல்லாத்தையும். அதுதான் சொல்கிறேன். ஒரு தனிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு தொண்டர்கள் அதிகமாக, அதே போல் வந்து பொதுமக்களுடைய ஆதரவு பெற்று 31 வருஷம் ஆண்ட கட்சி தமிழ்நாட்டில்னா அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். 77 அன்னைக்கு தலைவர் வந்து 80 அலையன்ஸாக வச்சார், 77 அலையன்ஸாக வச்சார் இல்லையா? 80 அலையன்ஸ் வச்சார் காங்கிரஸ் டிஎம்கே. சரி, நான் கேட்குறேன், திமுக என்னைக்காவது ஒரு அலையன்ஸ் இல்லாமல் கூட்டணி இல்லாமல் தேர்தல் சந்திச்சதுங்களா? எங்களுக்கு முன்னுதாரணங்கள் உண்டு, அவங்களால சொல்ல முடியாது. அதனால் அந்த கவிதை எழுதுகிற பிஜேபியை அவருடைய வீழ்ச்சி தான் காமிக்கிறது. அதுதான் அதனுடைய உள்ளர்த்தம். எது எப்படி இருந்தாலும் சரி, எங்களுடைய அம்மா தலைவர் அதுக்கு படிக்கிறோம். பாட்டா பாடுங்க. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் அம்மாவை சேரும். ஸோ ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டாக தான் இருக்கீங்க. இல்லை, கண்டிப்பாக. அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஒரு மாறுதல். இந்த அரசாங்கத்துக்கு விடியாத அரசு 3 வருஷம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு செயல் இவரே போட்டிக்கிறாரு. ஒரு கடுமையான அதிருப்தி வந்து இருக்கிற சூழ்நிலை இந்த ஆட்சி மேலே. என்னென்னா ஆன்டி இன்கம்பன்சி, ஒரு எதிர்ப்பு அலை திமுகவில் அதிக ஆதரவு. எங்களுடைய ஆட்சியினுடைய அந்த சாதனைகளை வந்து மக்கள் எடுத்து சொன்னாங்க, அது எடுபட்டுருக்குது. அதனால் கண்டிப்பாக பார்த்தா எங்களுக்கு அமோக வெற்றி, மகத்தான வெற்றி எங்களுக்கு எங்கள் கூட்டணிக்கு வேட்பாளர் நிச்சயமாக கிடைக்கும். ஸோ அந்த அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன். இல்லை, உங்களுக்கு சேஃபாக வந்து ஒரு 3 கட்சி சேரும்போது, நீங்கள் மற்ற கட்சிகள் சேரும்போது, அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி, நீங்கள் பிஜேபி சேரும்போது அது ஃபார்மிடபிள் அலையன்ஸாக இருந்திருக்குமே. இல்லை, இந்த மக்கள் நான் நினைப்பாங்கன்னா திமுகவுக்கு நாம் எதிர்ப்பை காட்டணும். அப்போ திமுகவுக்கு எதிர்ப்பை காட்டணும்னா ஒரு பிஜேபிக்கு போடுறதா அந்த ஓட்டு வேஸ்ட்டு, வேறு எந்த கட்சிக்கு போட்டாலும் அந்த ஓட்டு வேஸ்ட்டு. அப்போது அண்ணா திமுகவுக்கு ஓட்டு போட்டால் தான் திமுகவுக்கு ஒரு எச்சரிக்கையும் ஒரு எதிர்ப்பாக இருக்கும். ஸோ அந்த ஓட்டெல்லாம் எங்களுக்கு தான் வந்திருக்கும். கண்டிப்பாக எப்போதுமே அலையன்ஸ் வச்சா தான் வந்து ஒரு மகத்தான வெற்றின்னு சொல்கிறது தமிழ்நாட்டு அரசியல். சரி, திமுக எதிர்க்கு வந்து அது வந்து ஆக்சுவலாக வந்து ஏற்புடைய ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா நாங்கள் நின்று இருக்கிறோம். இதே கேள்வி திமுக அப்படின்னா அவங்க திருன்னு முழிப்பாங்க அவங்க. ஏன்னா அவங்க வந்து கூட்டணியோட தான் எப்போதும் வருது. நாங்கள் வந்து சிங்கிளாக தான் வரேன்ற மாதிரி எல்லா நேரங்கள்லேயும் சிங்கிளாக தான் வந்திருக்கோம் நாங்கள். சரி, திமுகவோட எதிர்ப்பு ஓட்டு அப்படி சிந்தாமல் எதிரணிக்க வர வேண்டியது இப்போ திமுகவோட எதிர்ப்பு ஓட்டு கொஞ்சம் பிஜேபிக்கு அந்த பக்கம் போயிடுச்சு இல்லை? நீங்கள் தான் சொல்கிறீங்க, நீங்கள் அப்படி போகாது. ஏன்னா திமுக எதிர்ப்பு உதாரணம் சொல்கிறீங்கன்னா திமுக ஃபார்வர்ட் காஸ்ட் ஓட்டுலாம் வந்து சாலிடாக வந்து நிறைய ஏடிஎம்கே குழு வழக்கமாக. இப்போ வந்து அதில் ஒரு பாதி அங்கே போயிடுச்சு இல்லை? நீங்கள் பார்த்தீங்களா பாதி அங்கே போச்சுது? இல்லை, அப்படிதான் ஒரு டாக் இருக்குது. அது பேசுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து பிராமணராக இருக்கட்டும், ஃபார்வர்ட் கம்யூனிட்டி இருக்கட்டும், இல்லை வேறு இதர வகுப்பினராக இருக்கட்டும், அவங்களுடைய ஒட்டுமொத்த என்னென்னா பொதுவாக ஒரு இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் வந்து திமுகவுக்கு ஒரு பாடம், எச்சரிக்கை. அப்படி வந்து நம்ம வந்து அவங்களுக்கு ஏற்படுத்துகிறோம்னா அண்ணா திமுக போடுறது தான் உபயோகமான ஓட்டு. மீதி கட்சிக்கு போடுறது வந்து உபயோகமான ஓட்டுகள் அல்ல. எனவே அதை சிந்தித்து அது எல்லாம் பிராமணர்கள்லாம் எல்லாம் நம்ம சகோதரர்கள்லாம் நிச்சயமாக அறிவு சேர்ந்தது எல்லாம் சிந்திச்சு தான் செயல்பட்டுருப்பாங்க. அதில் கண்டிப்பாக அவங்க ஓட்டை வேஸ்ட் பண்ணிட மாட்டாங்க. போட்டு வேஸ்ட்டு. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துங்க, இப்போ ஏடிஎம்கே இப்படி இருக்குது இல்லைங்களா, டிஎம்கே இப்படி இருக்குது, பிஜேபி இப்படி இருக்குது கிட்டத்தட்ட. இப்போ பிஜேபிக்கு அவங்க ஓட்டை போட்டால் கூட அவங்க இப்படி தான் வர முடியும், அவங்க இந்த அளவுக்கு வர முடியாது. அவங்க போட்டை வேஸ்ட் பண்ணுவாங்க. பட் பிஜேபி விழுந்த விட உங்களுக்கு விழுந்தா இன்னும் மேலே போயிருப்பீங்கல்ல? அப்படி தான் விழுந்திருக்கும். ஏன்னா நேச்சுரலாக என்னென்னா போடுற ஓட்டு வந்து உபயோகமாக இருக்கணும்னு தான் யாரும் விரும்புவாங்க. ஒரு தோக்கிற கட்சிக்கு போட மாட்டாங்களே யாருமே. ஒரு ஒரு கண்டிப்பாக தெரியும் பிஜேபி பொறுத்தவரை தோக்க போகுதுன்னு. அது போட்டு எதுக்கு போய் நம்ம ஓட்டை வேஸ்ட் பண்ணலாம்? நம்ம வந்து ஏடிஎம்க்கு போட்டு டிஎம்க்கு பாடம் கற்றுக் கொடுப்போம்.
அவன் தான் நம்முடைய பிரதான எதிரி, நம்மளை வந்து ஒழிக்க நினைக்கிறவன், அப்படி நினைக்கிறவன் உண்மையிலேயே அது மாதிரி நினைக்கிறான்லாம் கண்டிப்பாக ஏடிஎம் தான் போட்டிருப்பான். சரி, இப்போ மோடி வந்து உங்களுக்கு எதிரியா நண்பனா? எங்களை பொறுத்தவரை வந்து மாநிலத்துக்கு நல்லது செஞ்சா யாராக இருந்தாலும் பாராட்டுவோம். மாநிலத்துக்கு எதிர்ப்பான விஷயங்கள் வந்து அவங்க திட்டங்கள், அவங்களுடைய செயல்கள் எல்லாமே இப்போ கூட நாங்கள் என்ன கடுமையாக தான் வந்து கட்சி சார்பில் விமர்சனம் இல்ல மோடியை பற்றியோ பிஜேபி பற்றியோ சொன்னா. அணைச்சு தானே பேசுறீங்க. இல்லை கடுமையாக விமர்சனம் வேணாம். இப்போ வந்து வெறுப்பு பேச்சு, மதவாதத்தை வந்து ஊக்கப்படுத்தக்கூடாது, மதத்தால் பிளவுபடுத்தக்கூடாது. இந்தியான்றது ஒரு செக்குலர் கண்ட்ரி, ஜாதி மத இனம் மொழி எல்லாத்தையும் கடந்து எல்லோரும் சமத்துவமாக சகோதர வாழ்கின்ற ஒரு மாநிலம். அப்படி இருக்க சூழ்நிலையில் நம்ம பொறுத்தவரையில் கிறிஸ்துவர்கள் வாழ்கிற நாடு, இஸ்லாமியர் வாழ்கிற நாடு, ஜெயின் மதத்தை சார்ந்து வாழ்கிற நாடு, அப்புறம் எல்லா சமூகம் எல்லா மத சமூகம் எல்லாருக்குமே எல்லா ரைட்டும் உண்டு. அப்படி தானே கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன் நமக்கு வந்து அரசியல் சட்டத்தில் நம்ம வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். அப்போ ஒரு நாட்டுடைய பிரதமரே வந்து ஒரு மத துவேஷ பேச்சு, வெறுக்கத்தக்க பேச்சு, ஒரு மதத்தின் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா பிளவுபடுத்துகின்ற, மக்களை பிளவுபடுத்துகின்ற பேச்சுலாம் அது எப்படி சரி வரும்? நாளைக்கு இப்போ ஹைகோர்ட்லேயே கேஸ் போட்டுருக்காங்க, அது வேறு விஷயம். அது புரியுதுங்களா? அது வந்து என்றைக்கு வருது தெரியாது. திட்டங்கள் கொள்கைகள் சொல்லிட்டு போகலாம். ஆனால் ஒரு இஸ்லாமியரையோ இல்லைன்னா கிறிஸ்துவ மக்களை குறி வச்சு பேசுதுன்றது அது வந்து ஒரு முகசுளிக்க வைக்கின்ற ஒரு கண்டன விஷயமாக தான் நிச்சயமாக வந்து ஒரு அரசியல் நோக்கர்கள், ஒரு கற்றறிந்தவர்களாம் பார்க்க வேண்டிய விஷயம். இப்போ என்ன ஆகணும் இதனால் ஒரு பிரதமரே இப்படி வந்து ஒரு டிஃபரன்ஷியேட், ஒரு வேறுபடுத்தி பார்த்து பேசுகிறாருன்னும் போது அப்போ கீழே உள்ளவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? ஒரு பிஜேபிக்கும் இஸ்லாமியருக்கும் அந்த வெறுப்போட ஒரு வந்துனே இருக்குமா இருக்காதா? கண்டிப்பாக வரும் இல்லையா? அப்போ அது எந்த விதத்தில் அது வந்து சரி வரும் சொல்லுங்கள்? அது வந்து இந்த நூற்றாண்டில் வந்து ஒரு இவ்வளோ தூர நாகரிகம் அடைஞ்ச காலத்தில் இதா மாதிரி ஒரு அரசியலுக்காக, ஓட்டுக்காக இந்த மாதிரி பேச்சுக்கள் என்பது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கண்டனத்துக்குரிய விஷயம். பட் தேர்தலுக்கு அப்புறம் எல்லாம் ஒன்றா சேர்ந்துருவீங்க அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு. உங்கள் எம்பிஸ் எவ்வளோ பேர் வராங்களோ எல்லாம் ஒன்றா சேர்ந்துருவீங்க அப்படிங்கிற ஒரு பேச்சும் இருக்கு. அது நீங்கள் சொல்கிறது தான். நான் சொல்கிறேன், இன்னும் பால திருப்பி ஏன் மேலே போகிறீங்க? அப்படியெல்லாம் வந்து ஒரு தெளிவு முடிவெடுத்தாச்சு. 98 ஆதரவு கொடுத்து 99 வித்ட்ரா பண்ணி நான் பெரிய தவறு செஞ்சுட்டேன்னு சொல்லியாச்சு. இல்லை வழக்கம் போல் சொல்லப்பட்ட அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட்டு ஐடி நெருக்கடிலாம் கொடுத்தால் அது மடியில் கனவுல தானே பயம். அதிமுகவுக்கு என்ன பயம் இருக்குது? நாங்கள் தான் தெளிவுபடுத்திட்டோமே. மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை, இடிக்கு எந்த பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, இன்கம் டேக்ஸுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, சிபிஐக்கு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, ராவுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாம் சென்ட்ரல் ஏஜென்சி எல்லாம் என்ன கூட என்ன பண்ண முடியும்? தப்பு பண்ணியிருந்தால் தானே நடவடிக்கை எடுக்க முடியும். நிச்சயமா. அதனால தானே வந்து தைரியமாக பேசுகிறோம் நாங்கள். அதனால் வந்து இந்த ஒரு பூச்சாண்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது சென்ட்ரல் ஏஜென்சி வச்சு அது வந்து மடியில் கனம் உள்ளவங்க பயப்படுற விஷயம். அது அதிமுக பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் எப்போதும் போல் கண்டிப்பாக வந்து எதிர்ப்பரசியல்னால் கண்டிப்பாக எதிர்ப்பரசியல் தான். அந்த அடிப்படையில் வந்து எங்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நல்லது பண்ணால் பாராட்டுவோம். மாநிலத்துக்கு மக்களுக்கும் அதான் எங்களுடைய ஒரு ஸ்லோகனே என்ன கோஷம் வச்சோம், மாநில உரிமை மீட்போம், தமிழ்நாடு மக்களோட உரிமை காப்போம். அதுதானே உரிமையை காப்போம். திமுக ஆட்சி காலத்தில் தாரை வார்க்கப்பட்டது நிறைய விஷயங்கள். கச்சத்தீவுலேருந்து, காவிரி நதி நீர்லேருந்து, அப்புறம் இடஒதுக்கீட்டிலேருந்து, நம்முடைய தமிழில் அழிக்கப்பட்டதுலேருந்து, அதே போல் 17 வருஷம் ஆட்சியிலேருந்து நிறைய விஷயம் பண்ணாமல் இருந்தது. பண்ணியிருக்கலாம் நிறைய விஷயம். அந்த கல்வியெல்லாம் பொதுப்பட்டியல் கொண்டு வந்திருக்கலாம். அதே போல் வழக்காடு மொழியாக தமிழை வந்து உயர்நீதிமன்றம்லாம் உத்தரவு போகிற இடத்துல இருந்தாங்க இவங்க. இப்போ எங்களை பொறுத்தவரை ஒரு வருஷம் தான் இருந்தோம் 98. அப்போ கூட மகளிர் இடஒதுக்கீடு மசோதாலாம் அம்மா தான் கொண்டு வந்தது 50%. அன்றைக்கி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது கிழிச்சு போட்டாங்க. ஆமாம் 205 டிஎம்சி தண்ணீர் திறந்த உடனே சொல்லிட்டு அம்மா தான் அன்றைக்கி இன்சிஸ்ட் பண்ணி காமன் மினிமம் ப்ரோக்ராமில் 5ல் 1 அது. அன்றைக்கி வாஜ்பாய் அரசாங்கம் அன்றைக்கி செய்யலை, பிரதமர் அந்த வாஜ்பாய் செய்யலை, வாபஸ் வாங்கினாங்க. அதனால் எங்களை பொறுத்தவரை வந்து ஒரு பொது நன்மைக்காக, மக்கள் நன்மைக்காக வாபஸ் வாங்க. சரி, நீங்களும் அண்ணாமலை கிட்ட பயப்படுறீங்களா? எதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம்? ஏங்க ஏன்னா ஏடிஎம்கே ஃபைல்ஸே வெளில விடுவோம் ஏங்க அரசியல் அப்படின்னாரு. அதுலேருந்தே முட்ட ஆரம்பிச்சிருச்சு. அரசியல் ஸ்காலர் அதிமுக. அரசியல் ஸ்காலர்னால் கிட்டத்தட்ட 50 வருஷம் மேலே இருக்க கட்சி. ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பொதுச்செயலாளர்லேருந்து நாலுலேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா 40 வருஷம், 45 வருஷம், 30 வருஷம் மேலே எல்லாம் சீனியரு, பக்குவப்பட்ட அரசியல்வாதி.
ஒரு பக்குவப்படாத அரசியல்வாதியை போய் ஒரு பக்குவப்பட்ட அரசியல்வாதிகளோட ஒரு பக்குவப்பட்ட இயக்கத்தோட ஒரு நீண்ட நடிக வரலாறுடைய இயக்கத்தோட இதை நேற்று பெய்த மழையில் முளைத்த காளான்கள் மாதிரி வந்து திடீர்னு தோடுறோம். திடீர்னு கத்திரிக்காய் கால் முளைச்ச மாதிரி திடீர்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் அந்த இது காலம் எங்கே போகுதுன்னு தெரியாது. அது நீங்கள் போய் எங்களோட போய் ஒப்பிடக்கூடாது. அது புரியுதுங்களா? அதை ஒப்பிடுன்றது தவறு. அண்ணாமலை ஒரு வேவ் மாதிரி எல்லாரும் பேசுறாங்க. இப்போ கத்திரிக்காய் மறைஞ்ச கடத்தர் வந்து தானே ஆகணும். அதுதானே ஆகணும் தம்பி. எப்படி இருந்தாலும் வந்து ஜூன் 4 தெரிய போகுது. நோட்டா கீழே இருக்கீங்களா நோட்டாக்கு மேலே இருக்கீங்களா அது தெரிய போகுது. அது அதனால் எதுக்கு போய் இப்போ போய் நீங்கள் நான் பேசிகிட்டு இருக்கிறோம்? வேஸ்ட் ஆஃப் டைம். அதனால் லெட் இட் பி. டெமோக்ராட்டிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேலட் இஸ் பவர்ஃபுல் தான் புல்லெட் இல்லை. அதனால் நம்ம வாக்குச்சீட்டு தான் அதிகாரப்படுத்துது. போட்டாச்சு எல்லாமே. ஜூன் 4 என்ன போகிறோம் என்னமோ தெரியும் இல்லையா? அதனால் யார் யார் என்னென்ன பொசிஷன் சொல்லிட்டு இதுக்கெல்லாம் கூட தலைவர் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. பாடுங்க. அது மன்னாதிபதியின் படம் பார்த்தீங்களா? அதில் பாடுவார் பாருங்க. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, ஆறிலும் சாவு நூறிலும் சாவு தாயகம் காப்பது கடமையடா, தாயகம் காப்பது கடமையடா, அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. 100 பாட்டு மாட்டிருக்காரு. என்னதான் நடக்கும்? அது அது ஒரு எதையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு அதுலயே இருக்கீங்களா நீங்க? ஏடிஎம்கே அதுவும் அந்த மாதிரி ஒரு தைரியம் இருக்குல்ல. அது அது எவ்வளோ சோதனை, 89 சோதனை, அம்மா தலைவர் மறைவுக்கு சோதனை, சிம்பலை முடக்குனாங்க. அப்புறம் இப்போ பார்ட்டி எல்லாம் எவ்வளோ தூரம் முடக்கிறது ட்ரை பண்ணாங்க. அதெல்லாம் மீறி பார்ட்டி பண்ணலாம். எடப்பாடி தலைமையில் நல்லா போயிட்டுருக்கு. இப்போ அதே போல் வந்து பல்வேறு வகையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு எழுச்சி பார்ட்டியில் இருக்கிற நிலையில் எல்லாத்தையும் கடந்து இதுக்கெல்லாம் தலைவர் அந்த காலத்தில் பண்ணாரு. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டிடில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, புரட்சி தலைவர் இருக்கிறார் மயங்காதே, புரட்சி தலைவி இருக்கிறார் மயங்காதே, உலகத்தில் திருடர்கள் சரிபாதி, ஊமையர் குருடர்கள் அதில் பாதி, கலகத்தில் பிறப்பதுதான் நீதி, மனம் கலங்காதே மதி மயங்காதேன்னு எவ்வளோ லிரிக்ஸ் பாரு. சூப்பர். எப்படி அவ்வளோ ஞாபகமாக பாடுறீங்க? எல்லாத்தையும் ரத்தத்தில் ஊர்னுது. எல்லா பாட்டும் நிறைய பாட்டு நான் கேட்குறேன்னு. நீ என்ன பாட்டு வேணா கேளுங்க, நான் பாடுறேன். இப்போ தலைவர் பாட்டு எது பாடினாலும் பாடுவீங்களா? கேளுங்க. அவ்வளோ தூரம் இல்லை. கொள்கை பாடல்கள், லட்சிய இது தத்துவ பாடல். தத்துவ பாட்டு பாடுங்க. தத்துவ பாடல்கள் அது அது தரைமேல் பிறக்க வைத்தான். அது அது கூட தரைமேல் பிறக்க வைத்தான், எங்களை தண்ணீரில் மிதக்க விட்டான்,